கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்திய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை இறை வார்த்தைகள் வழியாக ஜெபிக்கும் பிள்ளைகளின் முதுகெலும்பாகிய நம்பிக்கை குறித்து இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்று இயேசு கிறிஸ்துவின் ஒரு கனானிய பெண் தன் மகள் பேய் பிடித்திருக்கிறாள், அதனால் கொடுமையை அனுபவிக்கிறார் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கல. முதல் நிலை. இரண்டாவது, சீடர்கள் சொல்கிறார்கள், நம்ம பின்னால ரொம்ப அழுதுகிட்டே வராங்க, பதில் கொடுக்க கூடாதா? அப்ப சொல்றாரு, இஸ்ரேலிலிருந்து காணாமல் போன ஆடுகளுக்காக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது நிலை. மூன்றாவது, அந்த பெண் சொல்லுகிறாள், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது என் பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு போடுவதில்லை என்று சொல்லுகிறார். மூன்றாவது நிலை. நான்காவது, மேசையிலிருந்து விழும் அந்த அப்பத்துண்டுகளை நாய்க்குட்டிகளுக்கு போடலாம் என்று கேட்ட பொழுதுதான் நான்காவது நிலையாக ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா உன் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியபடியே ஆகட்டும். ஆமென். இதுதான் நமது ஆண்டவர். இதுல வாசிக்கும் போது தெரியும், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு தானே வந்திருக்கிறார், மற்றவர்கள் நாயின்னு சொல்லிட்டாரே. இல்லவே இல்லை. படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் ஆண்டவரின் பிள்ளைகள், அவரது சாயல் என்பது அவருக்கும் தெரியும். திருமுழுக்கு பெற்ற ஆவியில் நிறைவுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் ஏன் இந்த 4 நிலைகளில் ஆண்டவர் அந்த பெண்ணை சோதித்தார்? அவள் ஜெபிக்க வந்தாள், மகள் சுகம் பெற வந்தாள். ஆனால் நான் அவளது நம்பிக்கையை சோதிக்க வேண்டாமா? அவள் சுகம் பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாமா? அதனால்தான் இந்த 4 நிலை சோதனைகளிலும் அந்த மகள், அந்த பெண் வெற்றி பெறுகிறாள். உடையாத நம்பிக்கை. எப்படி? நாம் ஜெபிக்கிறோம், ஒரு ஜெபமாலைக்கு பதில் வேணும், ஒரு திருப்பலிக்கு பதில் வேணும், ஒரு அந்தோனியார் கோயிலுக்கு போனா பதில் வேணும், வேளாங்கண்ணி போயிட்டு வந்தா உடனே பதில் வேணும். நம்ம யாரும் என் பாவமற்ற நிலையில் இருக்கிறேன்னா, என் நம்பிக்கை இறைவன் மீது முழுமையாக இருக்கிறதான்னு பார்க்கறதே கிடையாது. கிடையவே கிடையாது. நம்பிக்கையற்ற ஜெபம், விசுவாசமற்ற வேண்டுதல்கள் எப்படி பதில் கிடைக்கும்? ஆண்டவர் பாருங்க, இந்த பெண்ணிடம் கொண்ட 4 நிலைகளில் உங்களை சோதிச்சாருன்னா நம்ம ஒரு நாள் நம்ம ஜெபிக்க மாட்டோம். இப்போ அப்படித்தானே இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லா உலக காரியம் உடனே வேண்டும், கிடைக்கவே கிடைக்காது. அவர் பாருங்க, பதில் பேசாமல் இருந்தார், தொடர்ந்து ஜெபித்தார். சீடரிடம் கூறிய பதிலை கேட்டு அவள் உடைந்து போகவில்லை. மூன்றாவது, அவமானமான வார்த்தையை நாய் என்று சொன்னார், அவமானத்தை தாங்கிக் கொண்டாள். நான்காவது, அம்மா என்று அன்பு அழைத்தலும் சுகம் கொடுத்தலும். அன்பானவர்கள், இந்த உலகத்தில் ஜெபிக்கிற நம்மை நெருக்கடி இருக்கும், பதில் கிடைக்காமல் இருக்கும், உலக அவமானங்களை சுமக்க வேண்டி இருக்கும். ஆனால் நமது நம்பிக்கையோடு கூடிய ஜெபம் நமது வேண்டுதலை பெற்றுத்தரும். ஜெபத்துல 2 வகை ஒண்ணுங்க. ஜெபிப்போம், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா பார்க்கலாம். இல்ல, 2வது வகை, எனக்கு இது வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் கூடிய ஜெபம். இந்த 2வது வகை ஜெபத்துக்கு தான் கூடுதல் பதில் கிடைக்கும். எனவே போய் பார்ப்போம், இந்த தியான சென்டர்ல அதுலன்னா இது அந்த போய் பார்ப்போம், கிடைச்சா பார்க்கலாம், கிடைக்காது. நான் செல்கின்றேன், என் ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறேன், என் வேண்டுதலை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு எத்தனை நெருக்கடிகள், அவமானங்கள், உடைவுகள் வந்தாலும் நாம் கட்டி எழுப்பப்பட ஒப்புக் கொடுக்கணும். இதுதான் இன்றைய முதல் வாசகத்துல எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை இறைவார்த்தையில் சொல்கிறார், உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டப்படுவாய். ஆமென். உடைந்து நிற்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். அதற்கு வேண்டியது நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் உடையாத நம்பிக்கை. என்ன வேதனை, என்ன நெருக்கடி, என்ன இருந்தாலும், கடன் நெருக்கடி, குழந்தையின்மை, திருமண தடை, சமாதான குறைவு, பிரச்சனைகள், கண்ணீர், நாளை எப்படி எதிர்கொள்வேன் என்ற நிலை, கவலைப்படாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுகிறார், உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன். முதல்ல கட்டி எழுப்பினேன், உடைந்து போனாய் உன் ஞானத்தினால், உன் தவறுகளினால். இப்பொழுது என்னிடம் வந்திருக்கிறாய், என் மீது நம்பிக்கை கொள், நான் உன்னை கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். உடைக்கப்பட்டு போயிருக்கிறோம் சகோதரனை சகோதரியே. சக நண்பனால் உடைதல், சக மனிதர்களால் உடைதல், சக ஊழியர்களால் உடைத்து சுக்குநூறாக்கும் அந்த நிலையில் இன்னும் அநேக காரியங்கள் உடைந்து நிற்கிற நம்மை ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். நம்பிக்கையோடு ஜெபிப்போம், ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். எந்த நிலையில் நீ உடைந்திருந்தாலும் உனக்கு தேவை ஏசப்பா மீது அசையாத நம்பிக்கை. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
எங்களை உருவாக்கினீரே அப்பா. பாவத்தில் விழுந்து உடைந்து போன உமது வார்த்தையாகிய இறைமகனை மனுவாக அனுப்பி எங்களை கட்டி எழுப்பினீர். மீண்டும் அப்பா, இயேசுவின் இரத்தத்தின் விலை அறியாமல், கல்வாரி பலியின் மகத்துவத்தை அறியாமல் பாவ இருளுக்குள் விழுந்து உடைந்து கிடக்கிறார் என்று சொல்லுகிறேன். கானானிய பெண்ணுக்கு அவளது நம்பிக்கையின் பொருட்டு மகளுக்கு வாழ்வை கொடுத்தேனே, உன்னை கட்டி எழுப்ப மாட்டேனா என்கிறீரே. இதோ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களையும் உடைந்து கிடக்கிற எங்களை கட்டி எழுப்ப எங்களில் நம்பிக்கை பெருக செய்யும். பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை செய்யும். எங்களை கட்டி எழுப்புவோம், நாங்களும் கட்டி எழுப்பப்படுவோம். ஆண்டவரே, உமக்காக, உமது மகிமைக்காக ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, கட்டி எழுப்பப்படுதல் என்பது ஒரு வலிமையான மகிமையின் அனுபவம். நாம் உடைக்கப்படுவோம், தூக்கி நிறுத்தப்படுவோம், விழுவோம் என்றால் ஆண்டவர் தமது கைகளால் மீண்டும் கட்டி எழுப்புவார். நாம் கட்டி எழுப்பப்படுவோம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.